ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பொதுவாகவே ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பதட்டமான சூழலை க்ரியேட் பண்ணும். எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தும். ட்ரேட் ஆக்சுவலாக அப்படி பண்ணவே கூடாது. ரொம்ப காமாக உட்காருங்க. உங்களுக்கு சரியாக நான் சொல்கிற இப்போ 5 விஷயமும் சரியாக அமையும் போது ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் இப்போ எல்லாருமே ஸ்டாக்கில் தான் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? இப்போ நான் ஸ்டாக்கை வச்சே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், Nifty 50லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற எல்லாருமே மேஜராக பிகினராக தான் இருப்பீங்க, சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நெஃப்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காட்டிலும் ஸ்டாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Nifty 50 எஸ்பெஷலி Nifty 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக், இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ என் இதில் வந்து கோட்டக் பேங்க்கில் நின்றுச்சு, சரிங்களா? நான் இதை எடுத்துக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் செகண்ட் பாயிண்ட். இந்த ஆப்ஷன் செயினை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது கோட்டக் பேங்க் சொன்னல, அதில் தேர்ட் பாயிண்ட் முக்கியமானதே இதுதான். என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசர்ச், சரிங்களா, இது எல்லாமே கோட்டக் பேங்க்கில் தான் இருக்கணும். நீங்கள் இதை மாற்றிட்டு போயிட்டு வேறு எதுலேயுமே ரிசர்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் சார்ட் வரும், அதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இனிஷியல் டைமில் ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய ஸ்க்ரீனர் படிக்கிறீங்க, அதே மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் படிக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட சேர்த்து நான் ஃபிஷ்ஷிங் ஹண்ட், அதாவது மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் தூண்டில வச்சு. அவருக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது, நான் டைம் பாஸ்க்காக போயிருந்தேன். அவர் அந்த சின்ன புழு அப்படி தூக்கி போடுறாரு, ஃபிஷ் மாட்டிக்கிட்டே இருக்குது. எனட்டையும் ஹண்டிங்க்கான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது, நானும் எடுக்கிறேன், என்னால் ஃபிஷ்ஷே பிடிக்க முடியல. அவர் சின்னதாக ஒரு சஜஷன் தான் கொடுத்தார். அந்த மீன் வந்து உங்களுடைய தூண்டில கடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும் போது தூண்டில சைட்லோடி எடுங்க, ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்காதீங்க, ஸ்லைட்லி சைடில் ஒரு சின்னதாக ஒரு கிளிக் பண்ணுங்க அப்படின்னார். கிளிக் பண்ணால் ஃபிஷ் மாட்டிருச்சு, சரிங்களா? இது பார்க்கும்போது நான் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஃபிஷ்ஷிங் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற சின்ன ட்ரிக்கு தான், சரிங்களா? இப்போ நான் டிஸ்கஷன்லேயே பேசும்போது ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் அந்த வீடியோவே நானும் மேக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சின்ன சின்ன விஷயந்தான். அவர் கேட்டது ஆப்ஷன் எப்படி பண்ணணும், சின்ன விஷயம். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த அந்த மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன விஷயம். இது எல்லாமே அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியணும். இதுதான் முதல் விஷயமே. நீங்கள் எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே இது எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நல்ல டைம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க ஒன்ஸ், எந்த இடத்துல இப்போ நான் இதை தூக்குறேன்ல, இது வந்து கரெக்டான இடமா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ரெண்டாவது தூக்குறேன், ஓகேங்களா? இப்படி நான் வைக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. நான் இங்கே பாருங்கள், இது நார்மல் கனெக்ஷன், சரிங்களா? இதுக்கு அடுத்து உள்ள ஒரு இன்னர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடம் ஒரு கனெக்ட் ஆகும், இந்த இடம் கனெக்ட் ஆகும், சரிங்களா? இதுதான் முக்கியம். ரெண்டாவது உள்ளே இருக்கிறது நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. இப்போது கோட்டக் பேங்க் என்ன ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த மட்டும் நான் அடுத்து செலக்ட் பண்ண வேண்டியது, இப்போது கோட்டக் பேங்கை பொறுத்த மட்டும் 383 இருக்கா, இதுலேருந்து இது மேலே போக போகுது அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவேன், ரைட்டா? மார்க்கெட் கீழே சரியாக போகுதுன்னா நான் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவேன். நான் ப்ரீவியஸாக பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப பிகினராக இருக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? 100 வீடியோஸ் சொல்லி தனியாக கொடுத்துருக்கேன், அதில் தான் இதையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இது மேலே போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இங்கே 383 இருக்கா, 382, சரிங்களா? புள்ளி 50 பைசா, 50 பைசா டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம அந்த மாதிரி தான் எடுக்க முடியும், சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, இந்த 382 இருந்து அப்படியே என்ன ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போக போகுது. எங்கே வரைக்கும் போக போகுதுன்னா 400 வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் 400 எடுக்கலாம், சரிங்களா? 400 நீங்கள் நினச்ச மாதிரி 400க்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் வந்துடும், சரிங்களா?
இல்லை நான் எப்பவுமே எடுத்துக்கிறேன் ஒரு 2 to 3 டேஸில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன், நான் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறது அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்துட்டு கோட்டக் பேங்க் அப்படின்னே சொல்லி டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 382.50 அப்படின்னு சொல்லி சேர்த்து டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே கான்ட்ராக்ட் காட்டும். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன், புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். கீழே போனேன் எனக்கு புட்டு தேவை, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா 382லேருந்து அப்படியே மேலே போகுது. இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணாலும் இதுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சார்ட் இருக்கும். இதில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்துக்குங்க. 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்துக்குங்க. பட் இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. அண்டர்லைனிங் அசட் சொல்லுவாங்க. ஆப்ஷன் எல்லாமே நான் MBA படிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறது இந்த அசட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஆப்ஷனுங்கிறதுல தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த அண்டர்லைனிங் அசட்டை சூஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ இந்த அசட்டை மேலே போகுது அப்படிங்கிறத நான் கணிக்கிறதுனால கால் ஆப்ஷன் எடுக்க, இந்த கால் ஆப்ஷனில் இதுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் பை கொடுக்க போகிறேன். இப்படி நான் பை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே லார்ஜ் சைஸில் தான் காட்டும். சரிங்களா? குவான்டிட்டியை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 2000 அப்படின்னு இருக்கா, இதுதான் லார்ஜ் சைஸ். ஸோ நீங்கள் 2000, 4000, 6000 அப்படி தான் வாங்க முடியும். 3 லாட் அப்படின்னு தான் வாங்க. இங்கே லாட் இங்கே இந்த இடத்துல மாறும் பாருங்கள். நான் கிளிக் பண்ண 2 லாட், 3 லாட், 4 லாட், 5 லாட்னு மாறுதான். அப்போ இதை வாங்குறதுக்கு என்கிட்ட ஃபண்டு என்னன்னு பாருங்கள். ஒரு லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 14,300 வேணும். சரிங்களா? மார்க்கெட் ஹவரில். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 4th பாயிண்ட். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் இந்த $7.15 இருக்குல்ல, இதுவும் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டாக் மூவ் ஆக கோட்டக் பேங்க் மூவ் ஆக 5வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இனிஷியல் டைமில் ட்ரேடு எடுக்கிறத காட்டிலும் சும்மா இருந்து வேடிக்கை பார்க்குறதே ரொம்ப முக்கியமான கோட்பாடு. இதில் இன்ட்ராடேயில் வச்சு என்றைக்கும் கிளிக் பண்ணாதீங்க, ஓவர் நைட்டே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஸ்டாக்கில் எடுத்திருப்பீங்க, ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரி லிவரேஜ் ஆப்ஷனில் கிடையாது. நீங்கள் ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணி எடுக்கணும். அதனால் ஓவர் நைட்டில் எடுங்க. இன்ட்ராடேயில் எடுத்துகிட்டு ஓவர் நைட்டில் கன்வெர்ட் பண்ண முடியாது. ரெண்டுக்குமே சேம் அமௌண்ட் தான் இருக்கும் பாருங்கள். இன்ட்ராடேன்னு கொடுத்தாலும் அதான் இருக்கும், ஓவர் நைட் அப்படின்னு கொடுத்தாலும் இதாக இருக்கும். சரிங்களா? அமௌண்ட் சேஞ்சஸ் கிடையாது. ஸ்டாக்லனா இப்போ நான் நார்மலாக ஸ்டாக் பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ராடேயில் பார்த்துட்டீங்க லாங் டேர்முக்கு நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். சரிங்களா? இன்ட்ராடேன்னு கொடுத்தா இந்த 383 இருக்குல்ல, இது மாதிரி $76 இருந்தால் என் அக்கௌண்ட்டில் அந்த 76.72 இருந்தால் என் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். 5x லிவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் கிடைக்காது. லிவரேஜ் அப்படிங்கிற இதே கிடையாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் எப்போது எடுத்தாலும் ஓவர் நைட்டில் தான் எடுக்கணும். நீங்கள் ட்ரேடை, அதாவது இந்த கான்ட்ராக்ட் இருக்கா, இது நான் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இன்ட்ராடேயும் பண்ணலாம், ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸ்பைரி டே வரைக்கும், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு இதில் ஒரு புரிதல் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கேட்குற கேள்வியை பொறுத்து தான் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.